2024 மார்ச் மாத வாக்குத்தத்தம் 139வது சங்கீதம் 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். The promise for the month March of 2024 is found in Psalm 139 verse 14. Your works are wonderful. My soul knows them. அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அதிசயமானதுன்னா ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றுன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறதில்ல. சில விஷயங்களை பார்த்து தான் ஆச்சரியப்படுகிறோம். சில விஷயங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறதில்ல. அது சாதாரணம். இதில் என்ன இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு என்று நாம் நினைக்கிறோம். சில விஷயங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுகிறோம். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், ஆச்சரியப்படக்கூடியவைகள். இதில் என்ன இருக்கு? ஆண்டவர் தானே செய்கிறாரு. அவர் ஆண்டவராச்சே, கர்த்தராச்சே, சர்வ வல்லவராச்சே. அவர் செய்கிறதுல என்ன ஆச்சரியம் என்பது போல் அவருடைய கிரியைகள் இருக்காது. ஏன்னா நேற்று செஞ்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சால் அதில் ஆச்சரியம் இருக்காது. போன வருஷம் செஞ்சது மாதிரி இந்த வருஷமும் நடந்ததுன்னா அதில் ஆச்சரியம் இருக்காது. ஆண்டவர் நம்மை ஆச்சரியப்படுத்துகிற காரியங்களைத்தான் ஒவ்வொரு முறையும் செய்கிறார். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். இந்த சங்கீதத்தில் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிசயமானவை என்று, ஆச்சரியமானவை என்று. 1, 6வது வசனம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய அறிவு அது ஆச்சரியமானது, அதிசயமானது. அதுவும் ஒரு எண்ணெய் குறித்து, தம்முடைய பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொருவரையும் குறித்து அவர் அறிந்திருக்கிற அறிவு சாதாரண அறிவு இல்லை. பேரை தெரியும், ஊரை தெரியும், அவர் வேலை தெரியும், அப்பா அம்மாவை தெரியும், குடும்பத்தை தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மேலோட்டமான அறிவு அல்ல. இது ஒரு ஆழ்ந்த அறிவு. ஒரு ஆராய்ந்து இருக்கிறீர். முதல் வசனமே அப்படிதான் சொல்லுகிறது. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இது ரொம்ப ஆழமான அறிவு. உட்காருதல், எழுந்திருக்குதல், நினைவுகள், படுத்திருப்பது, பேசுவது, இது அசைவுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட நபரை குறித்த, ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் குறித்த ஒரு தனிப்பட்ட விதத்தில் அவர்களுடைய நினைவுகளை, அவருடைய என்ன பேச போகிறாங்கன்றத, அசைவுகளை எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அது ஆச்சரியமானது. தலைமுடிய கூட எண்ணி வைத்திருப்பதாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தலைமுடிய கூட எண்ணி வைத்திருப்பது, அந்த அறிவு ஆச்சரியமானது. அப்படி என்றால் அவர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய தேவை, நம்முடைய கவலை எல்லாவற்றையும், நம்முடைய பயம், கேள்விகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய உடலில் இருக்கிற பலவீனங்கள், நோய்கள், நம்முடைய குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். ஒவ்வொரு நாளும் ஸ்கேன் பண்ணுகிறார். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஸ்கேன் பண்ணி அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த அறிவு அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. 2வதா 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். ஆண்டவர் ஒன்றை உண்டாக்கினால் என்னையே அவர் ரொம்ப
அவர் என்னை உண்டாக்கினதே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒரு யூனிக், ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. நம்ம கண்ணுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தெரியும். சிலரை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். இவருக்கும் அவருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா கண்ணின் கருவெளி வித்தியாசமாக இருக்குது, கைரேகை வித்தியாசமாக இருக்குது, கையெழுத்து வித்தியாசமாக. ரெண்டு பேருடைய கையெழுத்து ஒரே மாதிரி இருக்காது, ரெண்டு பேருடைய கைரேகை ஒரே மாதிரி இருக்காது, ரெண்டு பேருடைய கண்ணின் கருவிழி ஒரே மாதிரி இருக்காது. யூனிக் அப்படின்வாங்க. அது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்காங்க, தனிப்பட்ட யூனிக்காக இருக்காங்க, தனித்தன்மையோடு இருக்காங்க. அது எப்படி வித்தியாசமாக உண்டாக்க முடியும்னு தெரியல. ஒரு கோடிக்கணக்கான மக்கள் எப்படி வித்தியாசமாக உண்டாக்கி இருக்கிறாரு ஒவ்வொருத்தரையும். இரட்டை பிள்ளைகள் என்றாலும் கூட அது பெற்றோர் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஏன்னா அதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் குடியிருக்கிற ஊர்லேயே 2 இரட்டை பிள்ளைகளை நான் பார்க்குறேன். எனக்கு இந்த 2 பேருக்கும் அதில் ரெண்டு பெண் பிள்ளைங்க, அவங்கள நான் தினமும் பார்ப்பேன். ஏன்னா அவங்க என்னுடைய மகளும் மனைவியும் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் அவங்க படிக்கிறாங்க. தினமும் அவங்கள பார்ப்பேன். எனக்கு 2 பேருக்குமே வித்தியாசம் தெரியாது. இன்னொரு 2 பையங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் எப்போதாவது பார்ப்பேன். ஆனால் பெற்றோருக்கு வித்தியாசம் தெரியும், பெற்றோர் வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இரட்டை பிள்ளைகள் என்றாலும் கூட ஒரு வித்தியாசத்தோடு கூட தான் ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒவ்வொருத்தரையும் வித்தியாசப்படுத்தி தோற்றத்தில், குணநலன்களில், திறமைகளில், ஆர்வத்தில் வித்தியாசப்படுத்தி எத்தனை கோடி பேர் பாருங்க. இப்போ இன்னைக்கே 800 கோடி பேர் இருக்காங்க உலகத்தில். 800 கோடி பொருளை ஒன்றையும் வித்தியாசப்படுத்தி உண்டாக்கணும் என்று சொன்னால் அது மனுஷனால் முடியுமானா கஷ்டம்தான். மனுஷனால் நிச்சயமாக முடியாது. அப்புறம் ஆதாம்லேருந்து இது வரைக்கும் பிறந்தவங்களெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா பல ஆயிரம் கோடி மக்கள். ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அது பெரிய பிரமிப்பு, அது அதிசயம். அந்த அதிசயத்தை அவர் என்ன செஞ்சாலும் அது அதிசயம்தான். 3வது சொல்லப்பட்டிருக்கு 17ஆம் வசனத்தில், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவை, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். 18 சொல்கிறது, அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கில அதிகமாம். அதாவது எண்ண முடியாத ஆலோசனைகளை அவர் நமக்கு தருகிறார். இப்போ பைபிளில் இருக்கிற ஆலோசனைகளை தான் எண்ணிரலாமே. பைபிளில் இல்லாத ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், தேவ பிள்ளைகள் மூலமாய், தேவ ஊழியர்கள் மூலமாய், நண்பர்கள் மூலமாய், வல்லுநர்கள் மூலமாய், உறவினர்கள் மூலமாய் நமக்கு அவர் தருகிறார். உள்ளுணர்வு மூலமாய் நமக்கு அவர் தருகிற ஆலோசனைகளை எண்ணவே முடியாதான், அவ்வளோ ஆலோசனை தருகிறார். அதுவும் ஆச்சரியமானது தான், அதுவும் அதிசயமானது தான். ஆண்டவர் அவர் அவருடைய எல்லா கிரியைகளும் அதிசயமானவைகள். அவருடைய அறிவு அதிசயமானது. அவர் எதை உருவாக்கினாலும் அது அதிசயமானதாக இருக்கும். அவருடைய ஆலோசனைகள், அவைகளின் எண்ணிக்கை, நான் இத்தனை ஆலோசனை தான் சொல்லுவேன் உனக்கு, அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆலோசனை தான் சொல்லுவேன். வாழ்நாளில் முக்கியமான கட்டத்தில் தான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், மற்ற நேரத்தில் உனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, எண்ண முடியாத ஆலோசனைகளை சொல்லுகிறார். அது ஒரு அதிசயமான காரியம். ஆகவே அவர் இந்த மாதத்திலே நமக்கு அதிசயங்களை செய்வார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த மார்ச் மாதத்திற்காக நன்றி. பிப்ரவரி முழுவதும் காத்ததற்காக நன்றி. உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு தெரியும். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலோசனைகளை தாரும். நீர் எங்களை அறிந்திருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்.
உம்முடைய அதிசயமான கிரியைகளை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.